ஐயோ பாட்டி, நான் தான் இங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல உனக்கு, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? நான் என்ன வேணும் நான் போட்டேன், எல்லாமே கை தவறி கீழே விழுந்துருச்சு. ராசாத்தி, அம்மா. எப்ப வந்த? டீ ஏதாவது போட்டு தரட்டுமா? இல்லம்மா, வேண்டாம். சரி. பாவம் ரோஜா குட்டி, நேத்து எவ்வளவு கூப்பிட்டும் காது கேட்காம சுடுதண்ணில விழ பார்த்தா. அன்னைக்கு ரோட்ல ஆம்புலன்ஸ்ல அடிபட பார்த்தா. இப்படியே போனா என்ன பண்றது? அதுவும் பிறவிலேயே அவளுக்கு இந்த குறை இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இடையில இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவளுக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். அதுவும் சின்ன வயசுல இப்படி ஒரு நிலைமையா? ரோஜாவோட வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா உலகத்திலேயே கொடுமையான விஷயம் இதுதான். இப்படியே போனா அவளுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவளால அதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? கண்டிப்பா ரோஜாவோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும்னா அவளோட இடத்துல இருந்துதான் அவளை பார்க்கணும். ஒன் ஹவர் ரூம்குள்ளேயே யார்கிட்டயும் எதுவும் பேசாம காதால எதுவும் கேட்காம இருக்கணும். அப்பதான் ரோஜா படுற வேதனை உணவு பூர்வமா நாம தெரிஞ்சுக்க முடியும். ராமநாதன். எஸ் சார். இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? ஆஃபீஸில் ரெகுலர் ஒர்க் தானா இல்லை வெளியில் எங்கேயாவது மீட்டிங் இருக்கா? இல்லை சார், ஆஃபீஸ் தான், ரெகுலர் ஒர்க் தான் சார். அப்படியா? இந்த சேர்மன் ராசாத்தி
ஏரி தூர்வார விஷயமா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்கல்ல, ஆமாம் சார். இன்னைக்கு வேணா வர சொல்லுங்களேன். ஓகே சார். சார் ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ சார் அவங்க ஹஸ்பண்ட் இனியனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ, இனியன் சாரா? ஆ நான் கலெக்டரோட பிஏ பேசுகிறேன். சொல்லுங்க சார். கலெக்டர் சாரை பார்க்க ராசாத்தி மேடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதான் சார் இன்னைக்கு பார்க்க ஆஃபீஸ் வர சொன்னார். மேடத்துக்கு ஃபோன் போட்டால் ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் உடனே என் லைனுக்கு வர சொல்கிறீங்களா? சரி சார், நான் இதை உடனே சொல்கிறேன். சரி சார், தேங்க்யூ. ஓகே. சொல்லுங்க தம்பி. அக்கா, ராசத்திட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். ஐயோ தம்பி, நானும் அத்தையும் கடைக்கு வந்திருக்கோம். நீங்க ராசாத்தி ஃபோனுக்கே பண்ணுங்களேன். ஓ அப்படியா, சரிங்கக்கா. இல்லை, நான் ஃபோன் பண்ணேன், அவள் அட்டன் பண்ணல. அதான் கலெக்டர் ராசத்தை பார்க்கணும்னு வந்திருக்காராம், ஏதோ அர்ஜென்ட்டுன்னு சொல்லி. நான் வேணா உடனே வீட்டுக்கு போய் ராசாத்தியை ஃபோன் பண்ண சொல்லவா? இல்லைக்கா, வேணக்கா, நானே இப்போ வந்துடுறேன், நீங்கள் பாருங்க. சரிங்க தம்பி. பரவாயில்ல, சரி. வீட்டில் போய் பார்ப்போம். தண்ணி தாகமா இருக்கே, என்ன பண்ணலாம்? நாம தான் இப்ப ரோஜா எப்படி இருக்காளோ அதே மாதிரி தானே இருக்கும். அப்ப யாரையும் கூப்பிடக்கூடாது, நாமளே எழுந்து போய் குடிப்போம். ராசாத்தி, இலக்கிய மாமா. ராசாத்தி எங்க? அத்தையா? அத்தை ரூம்ல இருப்பாங்க. உள்ளதான் இருக்காடா. ராசாத்தி, ராசாத்தி, இங்க உட்கார்ந்து என்ன பண்ற நீ? உன்னை பார்க்க அங்க கலெக்டர் வந்து வெயிட் பண்ணி கிளம்பி போயிட்டாரு. ஆபீஸ்ல இருந்து உனக்கு 10 தடவை ஃபோன் பண்ணிருக்காங்க. நானும் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணல. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க.
இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, நீ லேப்டாப் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு மாமா? ஆ? என்ன என்னாச்சு? இவ்வளவு தூரம் வந்து காட்டு கத்து கத்துறேன், அப்பெல்லாம் எதுவும் கேட்காம இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு கேளு. கலெக்டர் உனக்காக வந்து அங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 10 தடவை போன் பண்ணிட்டாரு. நானும் உனக்கு போன் பண்ண எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கலெக்டர் கூப்பிட்டாரா? டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கோவத்தை கலப்பாத. இவ்வளவு கேள்வி கேக்குறேன், இது என்ன பஞ்சு? மாமா, இவ்ளோ நேரம் நான் இத காதுல வச்சிருந்தேன். நீங்க பேசினது, போன் வந்தது எதுவுமே எனக்கு கேட்கல. ராசாத்தி, என்ன பிரச்சனை? அம்மா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லத்த, நான் இவ்வளவு நேரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கேன். ஆனா இவ பஞ்சு வச்சு குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்கா. அது ஒண்ணும் இல்ல மாமா. ரோஜாவை நான் நேத்துல இருந்து கவனிக்கிறேன். அவளுக்கு இந்த குறை இருக்கிறதுனால எவ்வளவோ தொல்லை. சுடுதண்ணில விழ பார்த்தா, அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல அடிப்படை பார்த்தா. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இலக்கியா சந்தோஷமா டிவில காமெடி பார்த்துட்டு இருந்தா. ஆனா ரோஜாவால எதையுமே அனுபவிக்க முடியல. பாவம் மாமா ரோஜா. அவளால தம் மனசுல நினைக்கிறத வாயால சொல்லவும் முடியல, இல்ல எழுதி காட்டவும் தெரியல. இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறா. அதுவும் முதல்ல நல்ல காது கேட்டு வாய் பேச முடிஞ்சு இப்போ திடீர்னு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டா. அவ எவ்வளவு கஷ்டப்படுவா மாமா. அத நினைச்சுதான் மாமா நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அதனாலதான் மாமா அவளோட வேதனையும் வலியையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். மாமா, கூடிய சீக்கிரத்துல அவளை சரி பண்ண முயற்சி பண்ணணும் மாமா. மாமா, ஒரு 1 hour அவளை மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். பாருங்க, இப்போ 20 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நீ நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். அதை யார்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, கலெக்டர் நம்மள தப்பா நினைக்க வேண்டியதா போயிடுச்சு. மாமா, நான் கலெக்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசிடுறேன் மாமா. ராசதி, நீ ரோஜாவை பத்தி நினைச்சதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா நீ இப்போ ஒரு பொறுப்பான பதவியில் இருக்க, அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. ஆமா இளங்கோ, ராசாத்தியால மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். ஆமா ராசாத்தி, நாங்களும் இவ்வளவு நாள் சாதாரணமா இருந்துட்டோம். ஆனா இப்ப நீ சொன்ன பிறகுதான் ரோஜாவோட கஷ்டம் என்னன்னு இப்ப எங்களுக்கு புரியுது. சரியா சொன்ன பொன்னி. இந்த 20 நிமிஷத்துக்கே இப்படி ஒரு ரகலம் நடந்திருக்கே. ஆனா பாவம் ரோஜா தன்னோட மனசுல நினைச்சதெல்லாம் சொல்ல முடியாம எவ்வளவு நாள் தவிச்சாலோ என்னவோ. சாரி ரோஜா பாப்பா. சரி வா. சரி மாமா, நான் கலெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன் மாமா.
டிரைவர் ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே ரைட்டு கட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச தூரத்துல ஒரு லெஃப்ட் வரும். மா மா என்ன நீ பாட்டுக்கு ரைட்டு போ லெஃப்ட் போன்னு சொல்லிட்டே இருக்க. அந்த ராமலிங்கம் எங்க தான் இருக்கான்? போனை போட்டு அவன் லொகேஷனை ஷேர் பண்ண சொல்லு. லொகேஷன் ஷேர் பண்றதா? அவனுக்கு அந்த கன்றாவிலாம் தெரியாது. ஆனா சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். நாம தான் லேட்டு. சரிம்மா, இப்ப எங்க தான் கூட்டிட்டு போற? அதாண்டி அந்த ராசத்தை வீட்டுல இருக்கிறாள்ல ரோஜா, உண்மையிலேயே அது அதிர்ஷ்டமான குழந்தையா இல்லையான்னு ஒரு ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொன்னல. ஆமா, அந்த ராமலிங்க பையன் ஏதோ ஒரு ஃபேமஸான ஜோசியர் இங்க இருக்காரு வாங்கன்னு சொன்னான். அங்கதான் இப்ப போயிட்டு இருக்கோம். இங்க அரை மணி நேரத்துல வந்துடுறேன். நாங்க இன்னும் ஆளை காணோம். ½ ஆயிப்போச்சு. நம்மளே 1000 பேத்த காக்க வச்சிருக்கோம். நம்மளவே அரை மணி நேரம் காக்க வச்சுட்டாங்க. வரட்டும், 2ல 1 பார்த்துவோம். எங்கேயோ இந்த இடத்துக்கிட்ட தான் நிக்கிறேன்னு சொன்னான். கண்மணி அங்க பாரு, ராமலிங்க நிக்கிறான். டிரைவர், அந்த ஆளு கிட்ட கொஞ்சம் வண்டியை நிறுத்து. வா 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 திரும்ப 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 நில்லு. எடு எடு. வாங்கம்மா வாங்க. நீங்க கொடுத்த ஜாதகத்தை கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டேன். கம்ப்யூட்டர் கரெக்டா சொல்லிடும். மேடம், இதோ நான் சொன்ன ஜோசியர் நாவலூர் நாகப்ப இவர் தான். இந்தாங்க காசு. நான் வாங்க மாட்டேன். கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துருங்க போதும். மா, இவன் ஆளும் மண்டையும் பார்த்தா ஜோசியர் மாதிரியே இல்ல, ஏதோ பரோட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கான். ஆமா கண்மணி, பக்கத்துல கம்ப்யூட்டர் மிஷின் ஜெராக்ஸ் கடை கணக்கா செட்டப்ப வச்சிருக்கான். ராமலிங்கம், அடி வாங்க போற. எங்களை பார்த்தா என்ன கிண்டலா தெரியுதா உனக்கு? கோச்சுக்காதீங்கம்மா, அவர் ஜோசியர் தான். ஆனா ஹைடெக் ஜோசியர். அவரு கம்ப்யூட்டர் ஜியை வச்சு உங்க ஜாதகத்தை புட்டு புட்டு வைப்பாரு. அந்த அளவுக்கு ஃபேமஸ். அதோ அங்க நிக்குது பாருங்க வேனு. அது வேன் இல்ல, ரதம். அந்த ரதத்துல அவர் கிளம்புனாருன்னு வச்சுக்கோங்களேன். திங்கக்கிழமை பாண்டிச்சேரி, செவ்வாய்க்கிழமை திருச்சி, புதன்கிழமை தஞ்சாவூர், வியாழக்கிழமை சிவகங்கை, வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர், சனிக்கிழமை மதுரை, ஞாயிற்றுக்கிழமை மானாமதுரை. அப்படியே கிளம்பி திங்கக்கிழமை சென்னைக்கு வந்துருவாரு. சென்னை வந்துட்டு பாண்டிச்சேரி கிளம்பிடுவாரு. மறுபடியும் நம்ம இப்ப போறோமா இல்ல கார்ல கிளம்பி வீட்டுக்கு போறோமா உங்க இஷ்டம். இல்ல இல்ல இல்ல, இப்படி இப்படி போலாம் போலாம். போலாங்களா? போலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. சாமி வணக்கம். நான் சொன்னேன்ல பெரிய இடம், அது இவங்க தான். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உங்க மனக்குறையெல்லாம் சொல்லுங்க. கம்ப்யூட்டர் ஜி மூலமா பார்த்து தீர்த்து வச்சிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? பார்த்தா ஜோசியர் மாதிரி இல்ல, பரோட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கிறேன்னு சந்தேகப்படுறீங்களா? என்ன பண்றது, நம்ம உருவம் அப்படி. ஏய், என்னடி கண்மணி, நீ சொன்னதை அப்படியே சொல்லிட்டான். ஒருவேளை பெரிய ஜோசியனா இருப்பானோ? மா, கொஞ்சம் பேசாம இருமா. உங்களுக்கு என் ஜோசியம் மேல நம்பிக்கை இல்லல்ல? என்ன சாம்பிள் காட்டலாமா? சாம்பிளா? என்ன ராமலிங்கம், இவன் பாடியும் பாடி லாங்குவேஜ் எதுவுமே சரியில்லை. கம்ப்யூட்டர் ஜி, கூல் டவுன். அம்மா என்ன தப்பா நினைக்குது. சாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் காட்டுறேன். சரியா இருந்தா பாருங்க, இல்லனா போய்கிட்டே இருங்க.